தோழர்களே, இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டு செய்திகளை பற்றி தெளிவாளமாக பார்க்க போகிறோம். முதல் செய்தி என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒட்டுன்னு ஓடிக்கிட்டு இருக்காரு பார்த்தீங்களா செந்தில் பாலாஜி. சும்மா செந்தில் பாலாஜிங்கிற ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னா இன்றைக்கி நடக்கும், இனிமே நடக்கும்னு வேணா வச்சுக்கலாம். ஏன்னா சாதாரண விஷயத்துக்கு தலைவன் மாட்டலாங்க. தலைவனோட டேட்டாவை நான் முழுமையாக எடுத்து வரேன். நேற்று வரைக்கும் அவர் வேற மாதிரி பேசுகிறாரு. நேற்று வரைக்கும் அவர் வாழ்க்கையில் நடந்தது வேற. நேற்று லஞ்ச ஒழிப்புத்துறை ரெய்டுக்கு அப்புறம் அவர் வாழ்க்கையில் நடக்கிறது வேற. ரெண்டுக்கு நடுவில் டிஃப்ரெண்ட் பிட்வீன் இந்த வீடியோவில் தெளிவாளமாக பேசிடலாம். நம்பர் 1. நம்பர் 2, பிரதானமான விஷயம் என்னன்னா, நாம் தமிழர் கட்சியை பற்றி பெருசாக நான் பேசவே மாட்டாங்க. தேவைப்படும் போது மட்டும்தான் அவங்க வழக்கமாக நம்மளை போட்டு அப்படியே கத்திக்கிட்டே கிடப்பாங்க. எல்லாத்துக்கெல்லாம் உட்காந்து ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் மனசாட்சி இல்லாமல் அவங்க ஒன்று நடந்துக்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அதை நான் கண்டிக்காமல் இருந்தது கிடையாது. தேவைப்படும் போது சீமானன்னு நான் குறை சொல்லியிருக்கேன், சண்டை செஞ்சுருக்கேன், கத்தியிருக்கேன், பேசியிருக்கேன். அதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் இப்போ மறுபடியும் நடந்திருக்கு. மனசாட்சியே இல்லாமல் நடந்துக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியோட சொந்தங்கள். இந்த 2வது பாயிண்ட்டை கண்டிப்பாக கேளுங்க, நியாயமாக உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். இது 2 செய்தியை பற்றி தெளிவாளமாக புரிஞ்சுக்கலாம். ஒன்றா தெளிவாளமாக பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் தோழர்களே, இந்த செந்தில் பாலாஜி மேட்டர்லேருந்து வருவோமா. செந்தில் பாலாஜி விஷயத்தில் முன்ஜாமீன் போன வாட்டியே கிடச்சிருச்சு, இந்த வாட்டி இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இப்படி தான் அப்படியே ஹைப்பு பயங்கரமாக இருக்குது. ஆனால் ஒன்றும் அரெஸ்ட் ஆகிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நேற்று இவர் வீட்டில் ரைடு பண்ணாங்களா, அது சாதாரண விஷயம் கிடையாது. நேற்று அவர் நம்மள்ட்ட என்ன சொன்னார், மடியில் கனம் இல்லை வழியில் பயம் இல்லைன்னாரா. ஒருவேளை ரொம்ப கரெக்டான மனுஷன் போல், கரெக்டாக பேசியிருக்காரு. ஒருவேளை அந்த எஃப்ஐஆரில் மேட்ரு ஒன்றுமே இருக்காது போல் அப்படின்னு தான் நான் முதல்ல நினச்சேன். ஏடா அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக மீடியாவை சந்திச்சு பேசுகிறான்னு. அந்த எஃப்ஐஆரை படித்து பார்த்த பிறகு அடுத்த நாள் பார்க்குறேன் செந்தில் பாலாஜி ஆளை காணோம். ஏன்னா இன்னைக்கு அந்த முன்ஜாமீன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் காலையும் கழுத்து போடணும், ஈவினிங் கழுத்து போடணும். நீ கழுத்து போட வரலங்க, ஏன் கழுத்து போட வரல அப்படின்னு நம்ம தேடி பார்த்தா அவங்க தம்பி சொல்கிறாரு, அண்ணனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால ஹாஸ்பிட்டலில் இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் நேற்று தான் எஃப்ஐஆர் போட்டாங்க, அடுத்த நாள் முன்ஜாமீனுக்கு ட்ரை பண்ணுறாங்க. முன்ஜாமீன் நீதிமன்றம் அந்த டாஸ்மாக் வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இதை எதிர்த்து நீதிமன்றம் போயிருக்காங்க. எங்க உச்சநீதிமன்றம் போயிருக்காங்க. உச்சநீதிமன்றம் போகிறோம், கொஞ்சம் அந்த காப்பியை மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் கொடுங்கிறப்போ அப்பெல்லாம் கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த புகார் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களை காவலில் எடுத்து விசாரிக்கிற அளவு இதில் முகாந்திரம் இருக்குது. வழக்கமாக எப்படி அந்த காப்பி கிடைக்குமோ, நீதிமன்ற ஆர்டர் கிடைக்குமோ அப்படி தான் கிடைக்கும், உங்கள் அவசரத்துக்குலாம் தர முடியாதுன்னு சொல்லி நீதிபதி அறையும் மறுத்துட்டார். ஏன்னா இந்த காப்பி கிடைக்கிறதுக்குள்ள காவல்துறை தன்னை கைது பண்ணிடுமோ அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் எனக்கு முன்ஜாமீன் தான் தரல, அந்த ஆர்டர் காப்பியாவது கொஞ்சம் சீக்கிரம் தாங்கிற லெவலுக்கு கெஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஓவரால் பார்க்கும்போது செந்தில் பாலாஜியும் இவ்வளோ பயப்படுறாரு. என்னடா அவர் ஜாமீனுக்கு கழுத்து போட வரமாட்டாரு, உடனடியாக வேற ஒரு முன்ஜாமீன் மூவ் பண்ணுறாரு, உடனடியாக அந்த முன்ஜாமீன் கிடைக்கலன்னா உச்சநீதிமன்றம் போகிறாரு, ஏதோ சம்திங் ராங்காக இருக்குன்னு சொல்லி இந்த எஃப்ஐஆர் காப்பியை படித்து பார்த்தா நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேங்க, 2021 2025 வரைக்கும் டாஸ்மார்க்கில் நடந்த விஷயத்தை பற்றி அந்த எஃப்ஐஆரில் ஏகப்பட்ட மோசடிகள் முறைகேடுகளை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் எழுதியிருக்காங்க. ஓவரால் அரசுக்கு எவ்வளோ நஷ்டம்னு மட்டும்தான் அதில் இல்லை, ஏன்னா மதிப்பீடு பண்ண வேண்டியது இருக்குது. மற்றபடி எந்தெந்த ஏரியாவில் முறைகேடு நடந்திருக்குங்கிறத முழுமையாக எழுதியிருக்காங்க. நான் ஏன் சேலஞ்ச் பண்ணுறேன்னா, இந்த மாதிரி மோசடி பண்ண வேற ஒருத்தர் இந்த உலகத்திலே இருக்க முடியாது அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. அப்படிப்பட்ட ஒரு மோசடியை பண்ணியிருக்காப்புல. ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா, டாஸ்மார்க்கில் பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிற விஷயத்தை பண்ணியிருக்காப்புல. அது அதில் இருக்குது. அதுக்கப்புறம் 10 ரூபா வசூல் பண்ணாங்கல்ல, அதை வச்சு ஒரு பெரிய கலெக்ஷன் ஒன்று பார்த்துருக்காங்க. அதற்கான ஆதாரமும் அதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த எஃப்ஐஆரில் மொத்தம் 7 பேரோட பேர் இருக்குது. முதல் குற்றவாளியே செந்தில் பாலாஜி தான். அதுக்கப்புறம் விசாகன் உட்பட 4 அதிகாரிகள் இருக்காங்க. அதுக்கப்புறம் வினோத் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார். அந்த கரூர் கேங் அப்படிங்கிற ஒரு கேங் இருக்குல்ல, அதில் இருக்கக்கூடிய வினோத் அப்படிங்கிற ஒருத்தர், இன்னொருத்தர். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர், 4 அதிகாரிகள், கரூர் கேங்கில் இருக்கக்கூடிய ஒரு 2 பேர் உட்பட 7 பேர் மேலே இந்த எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இந்த எஃப்ஐஆர்ல என்னென்ன சொல்கிறாங்கன்னா, நான் முன்னாடி சொன்னபடி பார்ட்டி ஃபண்டு 10 ரூபா, அதாவது டாஸ்மார்க்கில் போயிட்டு அந்த பொருளை வாங்க போனவங்களுக்கு 10 ரூபா வசூல் பண்ணுறது, டாஸ்மார்க்கில் தான் வேலை நடக்கணும்னா பார்ட்டி ஃபண்டு கொடுத்தா தான் வேலை நடக்கும், இல்லாட்டி நடக்காது அப்படிங்கிற ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கி வச்சிருக்காப்புல. இதுக்கு 2க்கும் இந்த ஆதாரங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க. இது 2 ஆச்சா. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மது ஆலையில் உற்பத்தி ஆகுது இல்லை, அதுக்கப்புறம் எங்கே போகுது, டாஸ்மார்க் கிடங்குக்கு போகுது இல்லை, அங்கேருந்து சில்லறை வணிகத்துக்காண்டி ஒவ்வொரு கடைக்கா டெலிவரி ஆகுது இல்லை மது. இதுக்குள்ள ஒரு போக்குவரத்து இருக்குல்ல, அந்த போக்குவரத்தில் பல போலி பில்லை போட்டு ஓட்டாத வண்டிக்கு பில்லு போட்டு காசு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த எஃப்ஐஆரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் பார் இருக்குல்ல, சட்டவிரோதமான பாரு, சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கிற பாருன்னு சொல்லி 2 வகையாக பிரிச்சுங்க. சட்டவிரோதமாக அந்த பார் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பாரை நடத்திக்கிட்டு இருக்காங்க. டாஸ்மார்க்கோட அதிகாரிகள் அந்த பாரை பார்த்தும் பார்க்காம கண்டும் கடாமல் விட்டுருக்காங்க. ஏன்னா மேலேருந்து பாரை நடத்துறதே கரூர் கேங் தான், அப்புறம் எப்படி அந்த பாரை அவங்க கண்டுப்பாங்க. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கா. இந்த பக்கம் அனுமதி வாங்கிட்டு பார் நடத்துறாங்கல்ல, அவங்க அத்தனை பேரும் டாஸ்மார்க்கு
சரியாக வருமானம் செலுத்தலை, வரி செலுத்தலை அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. எக்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் டாஸ்மார்க்குக்கான அந்த பாரோட உரிமத்தை வாங்கினாரு, ஒய் அப்படிங்கிற ஒருத்தர் நடத்துறாரு. இந்த டாஸ்மார்க்கோட பார் விஷயத்தில் ஏகப்பட்ட மோசடி நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. மதுபான ஆலையில் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கும் டாஸ்மார்க்கில் விற்கப்படுற சரக்குக்கும் நடுவில் பெரிய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா அரசு மட்டும்தான் மது விற்குது, வேற யாருமே மது விற்கல. அப்போ உற்பத்தி இங்கே விற்பனைக்கு நடுவில் ஒரு பெரிய கேப் இருக்கு. இது என்ன கதை அப்படிங்கிற ஒரு விஷயமும் அந்த முறைகேடில் இருக்கு. இது மட்டும் இல்லைங்க, இந்த பணியிட மாறுதல் இருக்கும்ல டாஸ்மார்க்ல, இப்போ குடும்ப சூழல் காரணமாக இங்கேருந்து அங்கே மாறுவாங்க பணியாளர்கள். அது மட்டும் கிடையாது, இந்த கடையில் கலெக்ஷன் கம்மியாக இருக்கு, அந்த கடைக்கு போனால் கலெக்ஷன் நல்லா இருக்குன்னு சொல்லி இதுக்குள்ளேயும் பணியிட மாறுதல் பண்ணுவாங்க. ரெண்டு வகையாக பண்ணுவாங்க. இந்த பணியிட மாறுதலுக்கும் காசு வாங்கியிருக்காங்க, பணி உயர்வுக்கும் காசு வாங்கியிருக்காங்க. ஸோ 10 ரூபாயில் ஆரம்பிச்சு டாஸ்மார்க்கில் விற்கிற வரைக்கும் யாருமே விடுறது கிடையாது, வாங்குறவன் விற்கிற வரைக்கும் யாருமே விடுறது கிடையாது. எல்லா ஆங்கிலுமே மோசடி முறைகேடு பண்ணியிருக்காங்க. மதிப்பு மட்டும் கணக்கு பண்ண முடியல, கணக்கு பண்ணிட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த எஃப்ஐஆர் காப்பியில் இருக்குது. இந்த எஃப்ஐஆர் அடிப்படையில் தான் இவரை வந்து விசாரிக்கிறதுக்கு காவல்துறை முயற்சி பண்ணுறதுக்கு முன்னாடி ஐயோ பிடிச்சிருவாயின்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு முன்ஜாமீனுக்கு ஓடினது. நீதிமன்றம் இப்போ வந்து முன்ஜாமீன் தர முடியாதுன்னு சொன்னோன்னா உடனடியாக உச்சநீதிமன்றத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காரு. பிடிச்சாங்கன்னு வைங்களேன், சும்மா விட மாட்டாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஏன்னா வலுவான ஆதாரங்கள் கிடச்சிருக்குங்கிறது லஞ்ச ஒழிப்புத்துறை மூலமாக தெரிவிக்கப்படுற தகவலாக இருக்குது. ஒடு தான் என்னைக்கு புரிய போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் ஒரு வலுவான மேட்டரோட சிக்கியிருக்கார் அப்படிங்கிறது ஆணித்தனமான உண்மை. இது முதல் விஷயம். இப்போ ரெண்டாவது பிரதானமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏன் தம்பி மனசாட்சி இல்லாத கட்சி அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியை சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நாம் தமிழர் கட்சியை எனக்கு பொதுவாக அவங்களை கண்டுக்கவே மாட்டாங்க. நம்ம சும்மா ஏதாவது ஒன்று கத்திக்கிட்டே இருப்பாங்க, போ தொலை அப்படின்னு சொல்லி நான் விட்டுருவேன். சாட்டை இடுமன் இவங்கெல்லாம் பெருசாக நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அவங்க நம்மளை விமர்சனம் பண்ணுறது தான் அவங்களோட ஒரே அஜெண்டா. காலிலேருந்து நைட்டு வரைக்கும் தாவைக்காவை எப்படி திட்டலாம் அப்படிங்கிறதான் கிட்டத்தட்ட ஒரு 1-1.5 வருஷமாக அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக்கப்பூர்வமாக எதுவும் பண்ணுறதில்ல. ஒவ்வொன்றுக்கும் உட்காந்து ரிப்ளை பண்ணி உங்களோட நேரத்தையும் என்னோட நேரத்தையும் எதுக்கு வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தேவைப்படும் போது மட்டும்தான் அவங்கள தொடுவோம். இப்போ அந்த கரூர் சம்பவத்தை பற்றி நமக்கு அந்த பணி ஆணை கொடுத்து அது நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டுச்சுல பாதிக்கப்பட்டவங்களுக்கு, அதை பற்றி நான் ஆல்ரெடி வாய்ஸ் ஆஃப் லிங்கேசனா சேனல்லே நான் பேசிட்டேன். அதனால தான் நம்ம சேனலில் பேசலை. இருந்தாலும் சில பேர் அந்த சேனலில் பேசுனதுனால சில பேருக்கு அந்த தகவல் போய் சேரலை. மீண்டும் ஒரு முறை சொல்லிடுறேன். இப்போ இதை எதிர்த்து நம்ம உச்சநீதிமன்றம் போயிருக்கோம். இதில் 2 பேரோட வாதம் மட்டும்தான் உயர்நீதிமன்றத்தில் கேட்கப்பட்டிருக்கு. ஒன்று அரசு தரப்பு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த மனுதாரன் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் ஒருத்தர் இருக்கார்ல, அவரோட வாதங்கள். இது 2 வாதங்கள் அடிப்படையில் முடிவெடுத்திருக்காங்க. இப்போ நம்ம உச்சநீதிமன்றம் போகும்போது அங்கே 3 வாதங்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீதிமன்றத்தோட விஷயங்கள் இப்படி தாங்க தீர்ப்பு வரும், இப்படி வராதுன்னா நம்மளால் சொல்லவே முடியாது, ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாதுங்கிறதான் யதார்த்தமான உண்மை. அந்த நீதிமன்றத்தில் 3 தரப்பு வாதத்தை கேட்கும் போது ஒரு சாதகமான உத்தரவு நமக்கு வரலான்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த நாம் தமிழர் என்ன பண்றாங்க, கேவியட் மனு தாக்கல் பண்றாங்க. கேவியட் மனுனா என்ன தெரியுமா தோழர்களே, என்னோட தரப்பு நியாயத்தை கேட்காம இந்த வழக்கில் ஒரு தீர்ப்பு சொல்லக்கூடாது, நாங்களும் இதில் ஆஜராகும், எங்களோட தரப்பை நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்றாங்க. உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு நம்ம தமிழக அரசு போனால் அங்கேயும் வந்து ஏன் நியாயத்தை கேட்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மனசாட்சி இல்லாத நபர்கள் சொல்றாங்க. குரூப் சி குரூப் டி பணியிடங்கள் போட்டு கொடுத்தாங்க. ரொம்ப பாதிக்கப்பட்ட மக்கள் ஒவ்வொருத்தவங்களும் பணி நியமன ஆணை வாங்கும் போது அழுதுகிட்டே வாங்கினாங்க. கொடுத்த முதலமைச்சரும் அழுதுகிட்டே கொடுத்தாரு. அந்த குடும்பத்தோட வாதங்கள், அந்த குடும்பத்தோட சூழ்நிலைகள் அத்தனையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போன அரசாங்கத்தோட தோல்வியை நாங்கள் பார்க்குறோம். காவல்துறை நினச்சா அதை தடுத்துருக்கலாம், காவல்துறை அதை நினைக்கல, தடுக்கலை. அங்கே வந்து தலைவராக இருக்கக்கூடிய விஜயண்ணா கூட தடுத்துருக்கலாம், விஜயண்ணா நீங்கள் வராதிங்கன்னு கூட சொல்லியிருக்கலாம். போன காவல்துறையோட தோல்வினால் இந்த அரசாங்கம் அதற்கு தேவைப்படுற விஷயங்களை செஞ்சுருக்கு. அதில் உயர்நீதிமன்றமும் நீங்கள் பண்ண தப்புங்க, நீங்கள் வந்து விபத்துக்கெல்லாம் நீங்கள் வந்து இதை பண்ணுவீங்களா அதை பண்ணுவீங்களா, ஒரு பஸ்ஸை பற்றிலாம் கம்பேர் பண்ணி இதோட பேசியிருந்தாங்க. பஸ்ஸுங்கிறது விபத்துங்க, தெரியாமல் போய் ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆகுறது, இது தெரிஞ்சே நடந்த ஒரு கொலைன்னு கூட நம்ம சொல்லலாம். நீங்கள் நினச்சிருந்தா அந்த கொலையை தடுத்துருக்கலாம். அங்கே வர்ற யாருமே அங்கே போனால் செத்து போயிடுவோம்னு நினச்சி வரலங்க, விஜயண்ணாவை பார்க்கணும்னு நினச்சி தான் வந்தாங்க. ஆனால் நீங்கள் ஒரு பட்டாசாலையில் வேலை செய்கிறவங்களுக்கு தெரியும், முறைகேடாக ஒரு பட்டாசாலை நடந்துச்சு, ஒழுங்காக அனுமதி இல்லாமல் நடந்துச்சுன்னா எப்போ வேணால் வெடிக்குங்கிறது அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும், தெரிஞ்சே தான் வேலை பார்க்குறாங்க. பேருந்து அப்படி கிடையாது. அந்த பேருந்து சாலையில் பயணிக்கும் போது ஒரு இடத்துல போய் இடிக்கணும்னு இடிக்காதுங்க, வேணும்னு போய் இடித்து ஒரு 10 பேரை சாகடிச்சிடும்னு சொல்லி ஒரு பேருந்து ஓட்டுநர் நினைக்க மாட்டார். கட்டுப்பாடை இழந்து வேணால் அரசு பேருந்து விபத்தில் போய் விழுகலாமே தவிர வேணும் நடக்காது. ஆனால் இங்கே நடந்தது வேறங்க, அதை நீதிமன்றம் புரிஞ்சுக்கல, உயர் நீதிமன்றம். ஸோ மேல்முறையீடில் உச்ச நீதிமன்றத்தில் போய் இதை நம்ம செஞ்சலாங்கிறப்போ கேவியட் மனு தாக்கல் பண்ணி என்னோட வாதத்தை கேளுங்கிறாங்க. இதை திமுக பண்ணாதுங்க. திமுக பிகின்ல சீனில் வேற ஒரு மாறுவேஷம் போட்டு தாவேக்காவை வந்து அழிக்கணும், உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நாம் தமிழர் கட்சி இதுக்கு பயன்படுத்துகிறாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு இந்த அறிவு கிடையாதுங்க. திமுக நேரடியாக வராமல் உங்கள் மூலியமாக வருதியா, இதன் மூலமாக மக்கள் மத்தியில் உங்களுக்கு கெட்ட பேர் தான் வருங்கிறத நம்ம சொன்னால் இது வந்து நாம் தமிழர் கட்சி சீமானனுக்கு புரியாது. திமுக
திமுக பண்ணாமல் இதை நாம் தமிழர் கட்சியை வச்சு பண்ணும்போது திமுகவோட ஐடியாலஜி புரியாமல் இவங்களும் அதுக்கு வந்து ஒத்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. திமுக அதை பற்றி பேசவே இல்லை, அதிமுக அதை பற்றி பேசவே இல்லை, மற்ற கட்சிகள் தான் அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கு. மற்ற கட்சிகளோட நிலைப்பாடை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாவே இதற்கு பின்னணியில் யார் இருக்காங்கிறது எல்லாருக்குமே தெரியும். கோர்ட்டில் பார்க்கலாம் என்ன நடக்குதுங்கிறத. ஸோ இந்த ஒரு விஷயத்தில் இவங்க மனசாட்சி இல்லாமல் நடந்துக்கிறத என்னால் ஏற்றுக்க முடியல. உயர்நீதிமன்றத்தில் பண்ணிட்டீங்க, உச்சநீதிமன்றத்தில் போய் பண்ணணும். அப்படி பழி வாங்கின விஜயண்ணாவை அவருக்கு இந்த எமோஷ்னலாக ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த கரூர் விஷயம், அதை தொட்டால் அந்த மனுஷனுக்கு கோவம் வருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதை தொட்டால் அவர் வந்து ரொம்ப உடஞ்சி போவார், நல்லா தெரியும். அதான் உளவியல் ரீதியாக அவன் அண்ணாவை தாக்குறதுக்காண்டி தான் இந்த விஷயத்தை செய்கிறாங்க, முதலமைச்சரை தாக்குறதுக்காண்டி தான் இந்த விஷயத்தை செய்கிறாங்க. சமாளிப்போம் அப்படிங்கிற விஷயத்தை நான் ரெண்டாவதாக சொல்லிடுறேன். இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும்தான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். இதை பற்றி தெளிவாளமாக பேசியிருப்போம் அப்படிங்கிறது என்னுடைய பெரிய நம்பிக்கை இருக்குது. நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணி நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தாவேக்காக்கு ஆதரவாக ஏகப்பட்ட விஷயங்களை தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே இலக்கு அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.